எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஒரு 4 மாடி பில்டிங் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அதில் வந்து ஒரு 40 பேர் வேலை செய்கிறாங்க, 80 பேர் வேலை செய்கிறாங்க. அப்படி இல்லை, ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கோம். அதில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, நாங்கள் எப்படி வேலை செய்கிறோம் மட்டும் பாருங்கள். கலை ஆல்ரெடி நீங்கள் பார்த்துட்டீங்க. ராகுல் வாங்க, ராகுல், கார்த்தி, திவாகர், கலை ப்ரோ நீங்களும் வந்துருங்க. இவ்வளோதான் எங்கள் டீம், நாங்கள் தான் வேலை செஞ்சிருக்கோம். இவ்வளோதான். அவங்கவுங்களோட ரோல் ரொம்ப கிளியர். எனக்கு கதை கிரியேட்டிவ் அந்த ஏரியா ஃபுல்லாக அது நம்மளோடது. நானும் டைரக்ஷன் மட்டும்தான். எனக்கு என் படத்தில், நான் நடிக்கிற படத்தில் ஒர்க் பண்ணுறதை விட எனக்கு வந்து அந்த திருப்தியும் ஆத்ம திருப்தியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் கிடைக்கிறது இங்கே ப்ரொடக்ஷனில் தான். ஏன்னா நம்ம நினைக்கிற ஆசைப்படுற எல்லா விஷயங்களையும் 100% எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் பண்ணிட முடியுது. அதுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கிறது இவங்க எல்லாரும் தான். ஸோ இவங்க எல்லாரும் தான் இந்த மேடையில் நிறுத்தணும்னு நான் நினச்சேன். தேங்க்யூ கலை, தேங்க்யூ ராகுல், தேங்க்யூ. இதில் இவங்க 2 பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நல்ல பொண்ணாக இருந்தால் யாராவது சொல்லுங்கள். ராகுலுக்கும் கார்த்திக்கும். ஐயோ, மேட்ரிமோனி ஃபங்க்ஷன் ஆகிப்போச்சு. இதில் முனிஷ்காந்த் அண்ணன் கேரக்டர் அப்படி தான் இருக்குது. எப்படியாவது கல்யாணம் பண்ணி அதான் நமக்கு கல்யாணம் போட்டு ஏதாவது நடந்துருச்சு தான் நல்லா இருக்கும். ஒரு 10 பவுன் போட்டால் ஒரு பிள்ளை படிக்கிறாக்குது அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார். அவரோட சீன்ஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ராகுலும் கார்த்தியும் ஞாபகத்துக்கு வருவாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ விஜய் ப்ரோ அண்ட் அஞ்சனா, தேங்க்ஸ் ஃபார் த எனர்ஜி. அண்ட் இந்த விழாவை இவ்வளோ அழகாக ஏற்பாடு பண்ண எல்லாருக்கும் நன்றி. அண்ட் பார்க்குற நீங்கள், எனக்கு நாங்கள் எல்லாருமே ஒரு கனவோடு தான் ஓடிட்டு இருக்கோம், ஏதாவது ஒரு நல்லது பண்ணிடணும்னு. என்ன இப்போ சரவணன் பேசும்போது நிறைய எனக்கு நடந்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பேசினோம். எனக்கு நடந்த அத்தனையும் சரவணன் எனக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் கேட்குறது அதான். நான் ஒரு ஆசையோடு வந்திருக்கேன். எனக்கு இவ்வளோ பேருக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதை ஆக்கிக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு மட்டுமே போதுமானதாக இருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு பேரோ புகழோ பணமோ கடவுள் கொடுக்க தேவையில்லை. அது உனக்கு மட்டும் யூஸ் ஆகக்கூடாது, இன்னும் கொஞ்சம் பேருக்காவது யூஸ் ஆகணும்னு அவர் சொல்கிறாருன்றதான் நான் எவ்ரி படம் ஹிட் ஆகும்போதும் சம்பளம் வாங்கும்போதும் அதை நான் நினச்சிப்பேன். அதை முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்சவங்களோ நல்லது நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இதை படத்துலையும் என் இண்டஸ்ட்ரிக்கு, எனக்கு இந்த இடத்த கொடுத்த இண்டஸ்ட்ரிக்கு நான் திருப்பி ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் இந்த மாதிரி படங்கள் பண்ணுறது. ஸோ நான் இதை தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இங்கே யாருக்கும் போட்டியாவோ, யாரையும் தாண்டி போகவோ, யாரையும் அட்டாக் பண்ணவோ, காலி பண்ணவோ அதுக்கு நான் வரல. எனக்கு கிடைச்சிருக்க இந்த வாழ்க்கையும் வாய்ப்பையும் ஒழுங்காக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அதுக்கு விட்டுருங்க, அதை தான் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த மாதிரியே பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். இந்த மாதிரி நிறைய டேலண்ட்ஸோட இவங்களோடலாம் படம் பண்ணும்போது நான் நிறையா கற்றுக்கிறேன். நான் இது வரைக்கும் நான் எல்லாத்தையும் திரும்ப சொல்கிறது தான். நான் ஏன் அதை நான் ரீமேக் படம் பண்ணதில்லை இது வரைக்கும். நான் கதை கேட்டு தான் படம் பண்ணியிருக்கேன். என்னுடைய படங்களோட வெற்றி தோல்வி 2த்துக்குமே நான் ரொம்ப பொறுப்புன்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு படம் கதை கேட்குறதுக்கும் அதை சினிமாவாக மாற்றுறதுலேயே நான் ஒவ்வொரு விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு நிறையா ஃப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன். அதில் இந்த ப்ரொடக்ஷனில் பண்ணுற படங்களும் எனக்கு உதவிக்கிட்டே இருக்குது. இதை நான் தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு மக்கள் எப்போவுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆரம்பத்துலேருந்து எங்கேயோ இருந்த என்னையை கொண்டு வந்து, திருச்சியிலேருந்து வந்தவனை கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்து விட்டாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சிலர் மட்டும்தான் அதுக்கு ஏதாவது ஒரு தடைகள் போட்டுகிட்டே இருக்காங்க. அதை தாண்டி வரணுனால நான் அதுக்கு ரெடி. பட் அந்த தடைகளை நீக்கிட்டிங்கன்னா இன்னும் 4 சிவகுமார் முருகேசன் எங்கே இருந்தால் தேடி கண்டுபிடிச்சி நான் கூட்டிகிட்டு வந்துடுவேன்.